போயிட்டு கொண்டு விடுறோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்று இந்த வாரம்லாம் நம்ம நடத்தி கொடுத்தாரு. இந்த புது வாரத்தையும் கொடுத்திருக்காரு. இதுலையும் கத்தார் சத்தியத்துக்கு போறதுக்கு முன்பாக நம்ம தலைகளை வணங்கி ஆண்டுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும். ஆவியானவரே மக்கள் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, ரொம்ப 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 நல்லவர் ஆண்டவரே. உங்களை போல ஒரு நல்ல தெய்வத்தை நாங்கள் இது வரைக்கும் கண்டதே இல்லை. அந்த நல்ல தெய்வத்துக்கு இந்த நேரத்துலப்பா அந்த சத்தியத்தின் வேலையில மக்கள் நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். எங்களை மறைத்து நீங்க நடத்தி கொடுங்க. இயேசு வல்ல நாமத்துல வேண்டி கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன், ஆமீன், ஆமீன். சரி, நாள் நம்ம 1 நாளாகமம் 1 நாளாகமத்துல 10வது வசனம் அதிகாரம் 10வது அதிகாரம் 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 1 நாளாகமா 10வது அதிகாரம் 1ல இருந்து படிச்சுட்டு வாங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலர் நீ படி, படிப்பான் கண்ணு கண்ணு. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கீழ்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுதத்தாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதத்தாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அது மேல் விழுந்தான். ஒரு நல்ல ஒரு சாப்டர் தெரியுங்களா இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இஸ்ரவேலரெல்லாம் தேவன் தான் நடத்திட்டு வந்தாரு சாமுவேலை கொண்டு. இவனுக்கு என்ன செஞ்சானுங்க, எங்களுக்கு ராஜா வேணும். சாமுவேல் நினைச்சாரா வயதான காலத்துல பிள்ளைங்களை அபிஷேகம் பண்ணி வைக்கணும் அந்த ஊருக்கு. ஓ வேண்டாம் வேண்டாம், உங்க பிள்ளைங்கெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க இஸ்ரவேலர்கள். கேட்டது நிமித்தமா ஆண்டு நினைச்சா, ஓஹோ அவனுக்கு உன்ன தள்ளல சாமுவேல், என்னதான் தள்ளினானுங்க, சரி சரி அவங்களுக்கு நானும் ஒரு ராஜா வேணும் உண்டு பண்றேன்னு சொல்லி ஆண்டு என்ன செஞ்சாரு, இந்த சவுல அவங்களுக்கு ராஜாவா கொடுத்தாரு. இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல் ராஜா. அப்போ சவுல் ராஜபாரம் பண்ணுகிற காலத்துல சில தவறுகள் எல்லாம் இருக்கு அவருடைய ராஜ்ய பாரத்தை நிமித்தமா. ஏன்னா சவுல்கிட்ட ஒரு கீழ்ப்படியாத ஒரு ஆவி இருந்துச்சு. சொல்றத அவரு கேட்க மாட்டாரு. ஆண்டவர் ஒண்ணு சொன்னாக்கா அவர் ஒண்ணு செஞ்சுட்டு வருவாரு. அப்படி கர்த்தர் சவுல இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜா வாக்கினார பாருங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார். பெலிஸ்தர்லாம் எதிர்கட்சிக்காரங்க தெரியுங்களா. இஸ்ரவேலுக்கு அவங்க ரொம்ப எதிர்ப்பானவங்க. பெலிஸ்தர் பெரிய கூட்டமா இருப்பானுங்க அவங்க. ஆனா இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாது. தேவ பயத்தில் உண்மையா உள்ள பிள்ளைங்க மத்தியில எப்படியாவது கூட்டமானாலும் கர்த்தரை அடிச்சிருவாரு. எத்தனை கோடி மக்கள் தான் ஆண்டவர் போட போடாம முடிஞ்சாங்க கதை. ஆனா பெலிஸ்தர் நம்மளோட எதிர்த்து நிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாத நிமித்தமா தான். பெலிஸ்தர் பார்த்தீங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்களா, 7 பிள்ளைங்க போனானுங்க சண்டை போடுறதுக்கு. கர்த்தர் என்ன செய்தாரு, தோற்கடிக்க பண்ணினார். 7 பிள்ளைங்க பண்ண அட்டகாசம் அநியாயம், ரொம்ப மோசமான வேலை செய்வானுங்க. காணிக்கையெல்லாம் எடுத்து தின்னுவானுங்க. காணிக்கை அங்க வெந்துக்கிட்டு இருக்கோமா அதை போய் குத்தி தின்னுவானுங்க. வர பெண்கிட்டலாம் அசட்ட வேலை பண்ணிக்கிட்டு தெரியுவாங்க. ரொம்ப மோசமான வேலை செஞ்சானுங்க. யாரோட பிள்ளைங்க? அப்பா யாரு? ஆசாரியர். அப்பா சபையில ஆசாரியருங்க ஏலி நல்ல டோப்பான ஒரு ஊழியக்காரர் தான். ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமா தான் சண்டை வந்துச்சு ஒரு தடவை பெலிஸ்தர்களோட. பெலிஸ்தர்லாம் கூட்டிட்டானுங்க, அடிச்சு போடணும். ஆனா போகடா போய்
சபையில பெட்டி இருக்கு, ஆசிரியப்பு பெட்டி எடுத்துருவாங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்துருவாங்க. உடன்படிக்கை பட்டிய கொண்டாதமா போதும், எல்லாம் ஓடி போயிடுவானுங்கன்னு கொண்டாந்து வச்சானுங்க. அதை பார்த்து கூட அவங்க பயப்படல. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாரு எதிராளிகளுக்கு. ஏன்னா இவங்க பண்ண அநியாயம் அட்டகாசத்துக்கு இவங்களுக்கு ஒரு முடிவு நிற்கணும். சரிங்களா? நம்ம தேவ பிள்ளைங்களா இருக்கலாங்க, சிறுவர் பிள்ளைங்களா இருக்கலாம். நாங்களாம் கடவுளுக்கு தாங்க வாழ்றோம், ஆண்டு தாங்க எங்களுக்கு எல்லாம். நம்ம வாழ்றது ஒரு இது இல்லை, ஆனா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது தான் ரொம்ப விரும்புறாரு. நம்ம கிட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணுங்க. நாங்க யாரா, நாங்க பெரிய ராஜாவா கூட நான் இருக்கலாம், பெரிய டாப் போஸ்ட்ல கூட நான் இருக்கலாங்க. என்னோட தரம் எப்படி இருக்கோ அதை பத்தி அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. உனக்கிட்ட கர்த்தர் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கிறியா, அதான் ஆண்டு நம்மள கவனித்து பார்ப்பாரு. இப்ப பாருங்க, ராஜா சவுல் ராஜாங்க பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையில வெட்டுண்டு விழுந்தார்கள். பார்த்தீங்களா எப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காருங்கன்னு. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரன் ஆகிய யோனதானையும் அபினதாபையும் மல்கிசூவாவையும் வெட்டி போட்டார். ராஜா அப்ப ராஜா தேசத்து மக்களுக்கு எதிராளிகளுக்கு பயம் இருக்கமா இருக்காதா? ஆனா இங்க பயம் இல்லை. பார்த்தீங்களா, எதிராளிகள் வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டானுங்க, பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போட்டானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா சவுலுக்கு விரோதம் யுத்தம் பலத்தது. பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போட்டாங்க, சவுல் மட்டும் யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு எதிர்த்து நிக்கிறான். எல்லாரும் சவுலுக்கு முன்னால் வந்து பலத்து நின்னாங்களாம். பாருங்க, வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரருக்கு மிகவும் பயப்பட்டு, ஏங்க அது பெலிஸ்தர் கூட்டம் ரொம்ப பெரும்பாலும் பெரிய ஜனங்க எல்லாம் நெருங்கிட்டாங்க. வில் வீரர்கள் எல்லாம் கிட்ட கொல்றதுக்கு சவுலுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுங்க. ஐயோ நம்மளை கொன்றுவானுங்க, நம்ம உயிர் இன்னையோட முடிஞ்சிச்சு, நம்ம கதி இன்னையோட முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு இனிமே வாழ்வு இல்லை. ஐயோ என்ன செய்யறாரு பாருங்க, தன் ஆயுதத்தாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடி என்றான். அவனுடைய ஆயுதத்தாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்போது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கருத்து தெரியுங்களா? எல்லாம் வந்து எல்லாம் வந்துட்டானுங்க, ஐயோ எதிராளி எல்லாம் வந்துட்டானுங்க, எனக்கு கொன்றுவானுங்க. கூட இருக்க ஆயுதத்தாரிட்ட சொல்றான், ஏய் நீ என்ன கொண்டு போட்டுடா, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மக்கள் என்ன கொல்லக்கூடாது, நீ என்ன குத்தி போட்டுருன்னு சொல்றான். சவுல் சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான், ஐயோ இல்ல ராஜா, நான் உங்களை கொல்ல மாட்டேன், அந்த பாவத்தை நான் எப்படி செய்யறதுன்னு. அவன் என்ன செய்யறான், செய்ய மாட்டேன்னு சொல்றான். அப்ப செய்ய மாட்டேன்னு எல்லாம் வந்துட்டானுங்க, குத்தத்துக்கு வந்துட்டாங்க சவுல கொண்டு போடுறதுக்கு. அப்போ சவுல் தன் ஆயுதத்தாரியை நோக்கி, அந்த விருத்த சேதம் இல்லாதவர் வந்து என்னை அவமானப்படுத்த அப்படி நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதத்தாரி மிகவும் பயப்படுத்தினார், அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதில் மேல் விழுந்தான். எங்க ரொம்ப ராஜானா அவன் வந்து ஒரு டாப்பான ஒரு மனுஷன். ஆனா ராஜபாரத்துக்கு வந்து நீ கடவுள வார்த்தைக்கு நீ சரியா செவிமடுக்காதபடினால, கர்த்தர் சொன்னதுக்கெல்லாம் நீ மறுப்பு சொல்லி நீ சில காரியங்களை நீ செஞ்சுட்டு வந்தபடினால, இப்ப நீ அந்த ராஜபாரத்துல உன்னை வந்து பவர் இல்லாம நீ இருக்கிற. சரிங்களா? சவுல் என்ன தப்பு செஞ்சார் தெரியுமா? சரிங்களா? என்ன தப்பு செஞ்சார் சவுல்? ராஜா கர்த்தர் தான் அவனை சூஸ் பண்ணார் ராஜாவா. ஆனா அவருக்கு தெரியும் நீ அப்படிதான் சொல்றாரு. நீ போய் அந்த ஜனங்கள் எல்லாம் போய் எல்லாத்தையும் முறியடிச்சு போட்டு வாங்கினாரு. போய் என்ன செய்வா, எல்லாத்தையும் முறியடிச்சாரா? எல்லாத்தையும் முறியடிக்கிறாங்க. மிருகங்க கொளுத்து போன மிருகெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு, ராஜாவையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு
ஒரு பெரிய நினைப்பா சாமியல் வரும்போது சொல்லுவாரு, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். ஏய், எங்க நீ செஞ்ச? என்ன ஆடு கத்துது? ஏன்னா ராஜாவை கொண்டாந்து வச்சிருக்காரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி சொல்லிதானே கத்துட்டு சொன்னாரு. நீ என்ன எல்லாம் ஒண்ணா வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் கொண்டா. சாமுவேல் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு, நீ இந்த மாதிரி ஆண்டர் வார்த்தை கேட்காம செஞ்சுட்டியே, மன கஷ்டமா போவாரு. அப்புறம் யுத்தத்துக்கு 7 நாள் இரு, நான் வரேன் சவுலே, நீ தூபங்கள்லாம் ஒண்ணு காட்டிடுவா, நீ 7 நாள் சரி நான் வருவேன், அதுக்கப்புறம் தான் நீ யுத்தத்துக்கு போகணும். நான் தூபம் காட்டணும்னு 7 நாள் முடிய போது எல்லாம் வந்துட்டானுங்க, எதிராளிலாம் வந்துட்டாங்க சண்டைக்கு. ஜனமெல்லாம் கிட்டாங்கன்னு ஓடுறாங்க, பயத்துல எல்லாம் கிட்ட வந்துட்டானுங்க. என்ன செய்யுது, தூபம் காட்டியே ஆகணும். சாமுவேலை காணும். 7 நாள் முடிய போகுது, முடிஞ்சிட்ட டைம் வந்துருச்சு. என்ன செய்வான், சவுல் தூபத்தை காட்டிட்டே சாமுவேல் வந்துருவாரு. ஏய் சவுலே, என்ன செய்யற? நான் என்ன சொல்லிட்டு போனேன், காத்துட்டு நான் வரேன், 7 நாள் முடிஞ்சு நான் வரேன்னு பண்ணதானே, நீ என்ன அதுக்குள்ள தூபத்தை காட்டிட்ட? ஐயோ, உங்களை எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க வரல, நேரம் ஆயிடுச்சு, எதிராளிகளை கிட்ட வரேன், என் ஜனங்கெல்லாம் பயந்து ஓடிறானுங்க, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அதனாலதான் நான் தூபத்தை காட்டிட்டேன். 2 தடவை தப்பு செஞ்சுட்டேன். அவனோட அந்த ஐக்கியம் குறைச்சிட்டாரு கர்த்தர் அவன்கிட்ட. இப்படிதான் ஒரு தவறு அவன் செஞ்சுட்டு வரும்போது கர்த்தரை விட்டு, கர்த்தர்கிட்ட நெருக்கமா இருந்தவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போயிட்டான், கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டான். ஆனா ராஜாவோட பதவி இன்னும் எடுக்கல, ராஜாவா தான் இருக்கிறான், ஆனா அபிஷேகம் இல்லை. பழங்கதையா, ராஜாவா இருக்கிறான், ஆனா அபிஷேகம் இல்லை. அப்போ அவன் என்ன செஞ்சுட்டான், இல்ல இந்த எதிராளிய கை என் மேல படக்கூடாது, விருத்த சேதன் எல்லாம் என்னை கொல்லக்கூடாது, நானே ஈட்டியை குத்தி, அவனும் கொல்ல மாட்டேன்ட்டான். ஈட்டியை பூமியில குத்தி அது மேல அப்படியே விழுந்து செத்துருவாருங்க சவுல் ராஜா. மறிச்சிட்டாரா? கேளப்படியா? சவுல் செத்து போனதை அவன் ஆயுதக்காரி கண்ட போது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்து போனார்கள். ஐயோ சோத்திரம். நல்ல கருத்தா கேட்கிறோம், வார்த்தை நான் இங்க இருந்து பேசுவேன், ஆனா அதை நீங்க கருத்தா கேட்கணும், அப்படிதான் சத்தியம் புரியும். என்ன எழுதி வச்சிருக்கோம் பாருங்க, என்ன எழுதியிருக்க? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நல்லா அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க விடுதலை பெற முடியும். ஏன்னா தானே அவங்க போராட்டே பாய், அதுக்கு நம்ம சொல்லிக்கிறது இல்லை, கருத்தா கேட்கணும். நான் ஒவ்வொரு சத்தியமும் நான் சும்மா நான் பேச மாட்டேங்க, இது வியாபாரத்தில் விளங்குதுங்களா? இது வியாபாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை. அவர் என்கிட்ட பேசினப்ப நான் நிற்பேன், அவர் என்கிட்ட பேசலன்னா நான் நிக்க, ஐயோ நான் சும்மா மாம்சத்தெல்லாம் நான் மாற்றி கொடுக்கவே மாட்டேங்க. இது வரைக்கும் கர்த்தர் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன். அவ பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை செய்யறோம். சிலருக்கு முதல் ராஜாவோட நிலைமே இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. அவனும் அவன் 3 குமாரர்களும் இந்த ஆயுதத்தாரியும் அவன் வீட்டு வந்த யுத்தத்துக்கு வந்த எல்லாருமே க்ளோஸ்ட், எல்லாம் முடிஞ்சுட்டாங்க. கதை கீழே படிச்சுட்டு வையா. ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்ட போது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்போது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். அந்த பள்ளத்தாக்குல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க தான், ஆனா இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு அழிவு வந்துருச்சு, நம்ம இனிமே இங்க இருக்க கூடாது, ஓடி போயிடணும், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அந்த இடத்துல திரும்ப என்ன செஞ்சானுங்க, இந்த பெலிஸ்தீனுங்க உட்காந்துட்டானுங்க எல்லா இடத்துலயும். இல்லப்படி வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்த போது அவர்கள் சவுலையும் அவன் குமாரையும் கீழ்பாவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரித்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள்.
பெலிஸ்தர் சவுல் சரியா எவ்வளவு மோசம் செஞ்சானுங்க பாத்தீங்களா? எதிராளிங்க அந்த இஸ்ரவேல் ராஜாவை எப்படி கேவலப்படுத்துறானுங்க பாத்தீங்களா? தெரியுமாய்யா? நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டு விட்டு பிடிட்டுமா எங்க நின்றுட்டு இருப்பான் எதிராளி நம்ம தாக்கறதுக்கு. தெரியுங்களா? நம்ம அதுதான் இடவிடாம ஆண்டையா ஜெபிக்க சொல்றாரு. தெரியுங்களா? இடவிடாம ஒரு வேலை வெட்டி செய்யாம உட்காந்து ஜெபிச்சிருப்பேன் அப்படி சொல்லல. உங்களை சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஐயா, நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கப்பா ஆண்டவரே, நீ எவ்வளவு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே நீ ஆண்டு சோத்திரி ஆண்டு இடத்துல பேசிக்கிட்டே இரு. அதான் இடைவிடா ஜெபம். அப்போ ஒரு நேரம் வந்து கொடுக்குற நேரத்துல நீ போய் நல்லா உட்காந்து நல்லா ஜபிக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணி மற்ற நேரத்துல ஆண்டு நாமத்து மகிமை. அப்ப ஆண்டோட நினைவு சிந்தனைக்குள்ளே நீ இருக்கிற. உன்னை ஒருத்தன் தொலை வந்தாலும் கத்த முறி அடிச்சிருவாரு. விளங்குதா? இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா என்னன்னு. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரப்பா, நேரோட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீ நல்லவர், நாமத்தை உயர்த்திட்டே இருக்கு. அதே வாயில் ஆண்ட நாமத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறதாக இடைவிடாம நம்ம ஜெபிக்கிறது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய சிந்தையிலே இருக்கிறோம், அவரோட நினைவிலே இருக்கிறோம். அப்ப எதுவுமே நம்மள வராது. இப்ப பாருங்க, கொண்டு போட்டாங்களா, கொண்டு போட்டுட்டு வெட்டுண்டவர்களுடைய வஸ்திரங்களை வந்து எடுத்துக்கொள்ளும்படி பெலிஸ்தர் மறுநாளிலே வந்து அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையில விழுந்து கிடக்க கண்டு, அவர்கள் கில்போ மலையில விழுந்து கிடக்கிறத கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்தில சுற்றிலும் செய்தி அனுப்பி. ஏங்க ஆண்டு நம்ம டோப்பான நெல்ல வச்சிருக்க, நம்ம சாதாரண மனுஷர்கள் போல இல்ல. சவுலாண்டு டோப்பான இடத்துல வச்சிருந்தாரு. இவெல்லாம் அற்றோ இந்த பெலிஸ்தானா வந்து விருத்த சேதனை இல்லாதவனுங்க, பாவிங்க. நம்மள ஆண்டு மேலான ஸ்தலத்தில் தான் நம்மள வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம இவர் என்ன சொல்றது, அறுவால முறி அடிச்சுட்டு வர சொன்னாரா, போவோம் போய் நல்லா கொளுத்த ஆடு மாடெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அத ராஜாவும் கொண்டாந்து கொல்லா, இதெல்லாம் கீழ்ப்படுதுலா? ஆண்டு எல்லாம் பேரத்திலே முறி அடிச்சு போட்டுருவான்னு தானே சொன்னாரு. அப்ப இவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படி. 7 நாள் சென்று வந்து நான் தூக்கம் காட்டுறேன்னு சவுல் சொல்லிட்டு போறாரு. சாமுவேலு அவன் அதுக்குள்ள தூக்கத்தை காட்டிட்டான். கீழ்ப்படியாத தானுங்க. எங்க நம்ம எந்த நிலையில இந்த உலகத்துல நம்ம இருந்தாலுங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும். சொல்றது கேட்கணும். நீ சொல்றது கேட்கா பொண்ணுன்னு ஆண்டு உன்கிட்ட வந்து என்ன செய்வாரு? உனக்கு தோல்விகளை கொடுத்துட்டே தான் இருப்பாரு. நீ தேவ பிள்ளைய அவர் உண்மையா நேசிச்சு அவர் கீழ்படுது, அவர் சொல்றதை கேட்டு கவனித்து அவர் நாமத்தை இடவிடாம துதித்து சோத்தரித்து நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி நீ வந்து உனக்கு கர்த்தர் முன்னால நீ உனக்கு காண்பிச்சுட்டே இருந்தீன்னா ஒருவனும் உன்னை தொட விட மாட்டேன். அவர் காட் இஸ் வெரி குட் காட், மைட்டி காட். அவரு போல யாருமே கிடையாது உலகத்துல. அவர் சொன்னதுதான், அவரோட வார்த்தைக்கு மிஞ்சி ஒண்ணும் கிடையாது. உனக்கு 1000 எதிராளி சூழ்நிலை வந்தாலும் ஒரு நிமிஷத்துல முடி அடிச்சுடுவார் கர்த்தர். அவர் அப்படியே பட்டவர். ஆனா நீ அவர்கிட்ட விளையாட்டு வேலை பண்ணினா, அவர்கிட்டயே கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அப்படியே 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 உன்னை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டார். இப்ப எதிராளியெல்லாம் வந்து கூடி உன்னை கொண்டு போட்டான். உன்னையும் உன் பிள்ளைங்களையும் உன் கூட்டத்தையும் உன்னுடைய ஆயுதத்தாரி எல்லாத்தையும் கொண்டு போட்டானுங்க. இப்ப கொண்டு போட்டது இல்லாம உன்னோட வஸ்திரத்தெல்லாம் இழுத்து கொண்டு போயிட்டு உன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் விக்கிரங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி. எவ்வளவு கேவலம் பண்ணா பார்த்தீங்களா? அந்நிய விருத்த சேதனை இல்லாதவன் இவனோட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் பாருங்க, இஸ்ரவேல் ராஜாவை பாருங்க, நாங்க கொன்னுட்டோம் பாருங்க, அவன் சட்டையை பாருங்க, ஆயுதத்தை பாருங்க, எல்லாம் பாருங்க, நாங்க இஸ்ரவேல் ராஜாவை கொண்டு போட்டோம் பாருங்க, பெருமை கண்டாடிட்டு இருக்காங்க. பேசிட்டேனுங்க.
தேசத்தை சுற்றிலும் செய்தி அனுப்பிட்டானுங்க. என்ன செய்தி சொல்லுங்க? என்ன செய்தி? என்ன செய்தி அனுப்புனா? பெலிஸ்தீன் தேசத்து முழுசும் ராஜாவாகிய சவுலை நாங்க கொன்னுட்டோம், அவன் ஜனங்களை நாங்க கொன்னு போட்டுட்டோம், பாருங்க அவன் வஸ்தியத்தை பாருங்க, அவனோட ஆயுதத்தை பாருங்க, ஒண்ணு இல்லாம அவனை ஆக்கி போட்டுட்டோம். அவன் சொன்னது இல்லாம கிளப்படியா 10 அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். ஐயோ, வெரி பேட். தாகோன் என்ன எப்படி இருக்கு? தாகோன் சிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? யார பார்த்துருக்கீங்களா தாகோன் சிலைய? பாதி மனுஷனா இருக்கும், கீழே மீன் மாதிரி இருக்கும் தாகோன். ஏற்கனவே இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு தாகோன்ல கொண்டு வச்சாங்க. என்ன இப்ப ஏழி பிள்ளைங்க முறியடிக்கப்பட்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் கொண்டு போன கருத்துல அவன் உதவி செய்யல, பேசாம இருந்துட்டாரு. போடுறா உனக்கு இதான சமயம், பெழுத்து தள்ளிட்டான் அவனுங்கன்னு கொண்டு போட்டானுங்களா. பெட்டியை பார்க்க ஆள் இல்லை, ஏழி இறந்து போயிட்டாரா. மருமகன் எல்லாம் செத்து க்ளோஸ், அந்த சாப்டர் க்ளோஸ். இப்ப பெட்டியை பார்க்க யாரும் இல்லை. என்ன செய்யறாங்க? பெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓ, இந்த பெட்டி வந்தா நமக்கும் ஆசீர்வாதம் வரும். தூக்கிட்டு போய் தாகோன் கோயில கொண்டு வச்சுட்டானுங்க. இந்த தாகோன் கோயில்ல என் தேவன் நேரம் பிடிக்குமா? நான் உடன்படிக்கை பெட்டிங்க, நான் போய் விக்கிரத்தை ஆராய்ச்சிட்டு இருந்தா பிடிக்க மாட்டேன். விக்கிரத்தை செலுத்தினால் பிடிக்குமா என் தேவனுக்கு? என் தேவன் ஜீவனோட எனக்குள்ள இருக்கிறார். நான் போய் கல்லையும் செடியும் பார்த்துட்டு வணங்கிட்டு இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம், நான் சோத்திரம் என்ன என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல, எனக்கு கூட தெரியல எப்படி செய்வாங்க. அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தான். கர்த்தர் கோவப்படுவாரா படமாட்டாரா? அந்த வேலை தாங்க சவுல் செஞ்சாரு. சவுலுக்கு இந்த கதிய ஆண்டு சும்மா கொண்டாட மாட்டாருங்க. அவரோட பிள்ளைய தானே உன்னை நினைச்சு நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆகுன்னு உன்னை கொண்டாடுறாரு. இஸ்ரவேலுக்கு ராஜா நீ எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்தார், வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் செய்ய சொன்ன காரியத்துல பயந்து செஞ்சிருக்கணுமா இல்லையா? இப்ப என் வீட்டுல கூட எனக்கு எல்லாமே வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன செய்வேன், என் பிள்ளைங்க சொல்றதெல்லாம் கேட்பேங்க. என்ன சொல்றாங்க பார்ப்போம், என்ன சொல்றேன். ஏன்னா நம்ம அந்த பேச்சை கேட்கறது வச்சுக்கீங்களேன். இந்த அம்மா பாரு என் பேச்சை கேட்க மாட்டேன், நம்ம வெறுப்பாங்க. விளங்குதா? பிள்ளைங்களே அப்படி நம்ம வெறுக்கிற நேரம் வரும்போது கர்த்தர் மட்டும் சும்மா இருப்பாரு. அவர் வார்த்தை கேட்காம இருந்தா. உண்டாக்கினவர் அவரு தானே, அவர் உருவாக்கினவரே அவரு தானே. அவரு எவ்வளவு பெரியவரு. என் தாயின் கருவை வச்சு அவரு தானே. அவர் வார்த்தை கேட்காம போவேனா? கேட்கணும். கேட்காம போனதுதான் இவ்வளவு பிரச்சனைங்க சவுலுக்கு. சவுல் முதல் ராஜாங்க இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்ட பதிவு கொடுத்தாரு, அவனுக்கு எப்படிப்பட்ட போஸ்ட் கொடுத்தாரு ஆண்டவர் அவனுக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு. யோனாதான் நல்ல மனுஷங்க, அவன் மகன் யோனாதான் தாவீது கூட்டாளிங்க எப்படி இருப்பாங்க. நீயும் நானும் ஒன்னாவே இருப்போம். புருஷன் பண்டாட்டி உறவை கடல நம்ம உறவு இன்னும் அதிகம், அவ்வளவு அன்பா பாசமா நம்ம இருக்கிறோம். அப்படி ஒரு ஒற்றுமையா இருப்பானுங்க. ஆனா அவனே இறந்து போயிட்டாம இருங்க. ஒரு வீட்டுல ஒரு தாய் ஒரு தகப்பனுங்க, ஒரு வீட்டுக்கு அவங்க தாங்க தலை. விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? தாயின் தகப்பன்னு இருந்தா அவங்க தாங்க வீட்டுக்கு தலை. அவங்க ஆண்டுகிட்ட இரவும் பகலும் அவங்க குடும்பத்துக்காக ஜாம் பண்ணிட்டே இருப்பாங்க, பிள்ளைகளுக்காக ஜாம் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க உற்றாரோட ஜாம் பண்ணிட்டு இருப்பாங்க, சொந்த பந்தங்களுக்கு அவங்க எங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ நாங்க அவங்களுக்காக ஜாம் பண்ணி அவங்க நாங்க கர்த்தர் கரத்துல கொடுப்போம். ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள முடியும். எங்க ஒரு தாய் தாப்பம் அப்படிதான் இருக்கும். தெரியுமா ஜோசுவா? தெரியுமாமா? நம்ம நம்ம ஆண்டவர் சும்மா நம்ம தெரிஞ்சு கொள்ளல. நம்மளுக்கு ஒரு பெரிய மேலான ஒரு காரியத்தை அதிகாரத்தை வச்சிருக்காரு. என் குடும்பத்துக்கு நான் தாங்க. யோனாதன் அப்பயும் சொல்றான், என்னப்பா இப்ப தாவீது என்னப்பா செஞ்ச, ஏப்பா அவனை கொல்ல பாக்குறீங்க? நீ பேசாம இரு, அவன் கெட்டவன், அவன் அடுத்த ராஜ்யத்துக்கு வந்துருவான், உனக்கு அந்த ராஜ்யம் வராம போயிடும், பொண்ணே அவன் மாவங்கிட்ட சொல்லுவான். அப்பா அந்த மாதிரி கெட்ட ஆலோசனை நம்ம கொடுக்க கூடாது. விளங்குதுங்களாம்மா? நம்ம தீய ஆலோசனைகளை நம்ம யாருக்குமே கொடுக்க கூடாதுமா, தப்புமா. ஆண்டவர் பாக்குறாருமா அதெல்லாம். அப்போ என்ன செஞ்சுட்டானுங்க பாருங்க, அவன் ஆயுதங்களை தங்கள் தெய்வர்களின் கோயிலே வைத்து
அவங்க தேவர்கள் யாருங்க? தாகோன். ஐயோ, அது ரொம்ப அசுத்தமான ஒரு கிரியை. போய் அவங்க தேவர்கள் மத்தியில் என்ன செய்ய வைத்து அவன் தலையை தாகோன் கோயிலில தூக்கி வைத்தார்கள். அவன் தலைய தாகோன் கோயிலில தூக்கி வச்சாங்களாம். யார் தலைய? யார் தலைய? சவுலோட தலைய தாகோன் கோயில தூக்கி வச்சிருக்காருங்க. பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு அவ்வளவு தாகோன் நம்மளுக்கு அவ்வளவு உதவி செஞ்சு பாருங்க. இந்த இஸ்ரவேலுக்கு ராஜா தலையை வெட்டி கொண்டாட்டம் பாருங்கன்னு சொல்லி தெரியாதுங்க. அன்னைய காரணங்க விருத்த சாதனம் இல்லாத பசங்க. ஏன் நம்ம கொஞ்சம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படியாம போனவன் நம்மளும் அப்படித்தான் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். யோசுவா, சரிம்மா சாந்தி, ஆண்டோட வார்த்தையில் நம்ம எப்போதுமே இருக்கணும். எனக்கு கொஞ்ச நேரம் என்ன ஒன்னு வேலை திறந்துடும் படிப்பேன். ஏன் இந்த வார்த்தை தான் எனக்கு ஜீவன். அவனோட வார்த்தைக்கு நான் கீழ்படியணுமா இல்லையா? நம்மள ஜனங்க மதிக்கிறானோ, நம்மள பாக்குறானோ, நம்ம பார்க்கல, அதை பத்தி எனக்கு டோன்ட் கேர். என் தேவன் என்ன பாக்குறாரு, அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். அவரு என்ன பார்ப்பாரு. நான் பைபிள் படிக்கிறதோ, அவருக்கு பயந்து நான் நடக்கிறதோ, அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதோ ஆண்டவர் பார்ப்பாருங்க. பார்த்துதாங்க நம்ம உதவி செய்வார் நமக்கு. உன்னோட ஆண்டோட பார்வை ஒண்ணுமே சரியில்லை, அதனால ஆண்டவர் கைவிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, இன்னைக்கு அந்நியம் கொண்டு போய் உன் தலைய போய் அந்த தாகோன் கோயில வச்சு உன்னை உயர்த்தி படி பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. பாருங்க, ராஜா எப்படி இருக்காரு பாருங்க. நம்ம கடவுள் அவனை நம்ம கையில கொடுத்துட்டாரு பாருங்க. முடிஞ்சா கதை பாருங்கன்னு சொல்லி கேலி கிண்டல்ல கொண்டு வச்சுட்டானுங்க. அப்ப பாருங்க, 11வது வசனம் படிமா. 11வது படிங்க. படிக்கிறீங்களா? 11வது வசனம். சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் பாருங்க, பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கிளையா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்ட பொழுது அவங்க ரொம்ப துயரமா ஆயிடுச்சு. அந்த காரியத்தை கேட்டு, ஐயோ, சவுலை இப்படிலாம் கொண்டு போய் இந்த பெலிஸ்தனுங்க அவமானப்படுத்திட்டு இருக்கானுங்களே, செத்து போனது இல்லாம இன்னும் கொண்டு தலையை கொண்டு போய் தாகோன்குள்ள வச்சு கோயில்ல வச்சு இன்னும் அவமானப்படுத்துறானுங்களேன்னு கேள்விப்பட்டு அவனுங்க ரொம்ப மன துக்கம் அடைஞ்சானுங்களாம். பாருங்க, அவன் 12 படிமா. அவர்கள் எலும்புகளை கருவாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். ஆமீன். அதை கேள்விப்பட்ட நம்ம ஜனங்க துக்கம் அடைஞ்சாங்க. இன்னைக்கு நான் ஊழியத்துல இருக்கேன். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் தெரியும், நான் இத்தனை வருஷம் ஊழியத்துல இருக்கிறேன். இப்ப நான் ஒரு அந்நிய காலத்துல இந்த மாதிரி நான் போய் சிறந்து போயிட்டேன்னு சொல்லி ஏதோ எங்க ஆளுங்களாம் கேள்விப்பட்டாங்கன்னா ஒரு 2-3 ஆளாங்கள என்ன வந்து விசாரிக்க வரமாட்டாங்களா? ஐயோ, எங்களுக்கு அவங்க ஊழியம் செஞ்சவங்க, அவங்க எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தவங்க, ஐயோ அவங்க எங்க ஊழியக்காரங்க, ஐயோ அவங்க எங்க இனம், ஐயோ எங்க ஜாதி, இன்னைக்கு அந்நியம் கொண்டு போய் இப்படி செய்யறானே அப்படின்னு துக்கம் வராதா? அந்த மாதிரி துக்கப்பட்டு வந்து என்ன செஞ்சானுங்களாம், அவனுக்கு வந்து கேள்விப்பட்டு சில பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் இவங்களுக்குள்ள நல்ல யுத்தத்துல நிக்கிற பராக்கிரமசாலிகளும் போய் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரர்கள் உடலையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கருவாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். துணிஞ்சு போய் இந்த பராக்கிரமசாலிகளாம் போய் என்ன செஞ்சானுங்க, போய் அந்த சவுல் பிள்ளைங்களோட எல்லா எலும்பு கிரும்பு எல்லாம் பொறுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கருவலி மரத்து கீழே வெட்டி குழி தோண்டி எல்லாத்தையும் புதைச்சி யாருங்க செஞ்சா? என் ஜனம், சவுலோட ஜனங்க, இஸ்ரவேல் மக்களுங்க. எங்களோட ராஜாவும் எங்க அவன் பிள்ளைங்க நம்ம ஜனங்களும் அந்நிய காலத்துல போய் சீப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் போய் பொறுக்கிட்டு வந்து ஒரு கருவலி மரத்து கீழே எல்லாம் எலும்பெல்லாம் போட்டு
புதைச்சிட்டு அவனுங்க 7 நாள் உபவாசம் இருந்தாங்களாங்க அவங்களுக்காக. எப்படிங்க எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க மேல. ஆனா அண்ணியை என்ன செஞ்சாங்க? அண்ணியை அவமானப்படுத்திட்டாங்க, நிந்தப்படுத்திட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு சவுல கொண்டு வந்ததற்கு காரணம் 13 படிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனார். அத நம்ம சொல்லலையா? இந்த நிலைமை ஏன் வந்துச்சு சவுலுக்கு, பிள்ளைங்களுக்கு, அவன் ஜனங்களுக்கு ஏன் வந்துச்சு? நம்ம ஆண்டு பெர்ஃபெக்ட், அவர் உயர்ந்தவர், நம்மள உயரத்துல தான் வைப்பாரு. அவர் நம்மள நம்ம ஆயில குறைக்க மாட்டாரு, இந்த மாதிரி அந்நியங்கரத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஆனா நம்ம வழி அவருக்கு சரியா இருக்கணுங்க. இவன் என்ன செஞ்சானா, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தை கை கொள்ளாமல், அன்று வார்த்தைக்கு சரியா கேட்டு கீழ்படியாதபடினாலும் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், கர்த்தருக்கு துரோகம் பண்ண நாங்க எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு சரியா அவன் நடக்காதபடினால அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேடினான். தெரியுங்களா உங்களுக்கு? இந்த குறி சொல்லுவாங்கல்ல, குறிக்கறி, குறிக்கறியை போய் பார்ப்பான். நம்ம செய்யலாமா? நம்ம அந்த நம்ம திரும்பி கூட பார்க்க கூடாது. தெரியுங்களா? குறிப்பை சொல்றவங்களா குறி சொல்றவங்க மாதிரி சொல்லுவாங்க, ஓடி போய் நிக்க கூடாது. பிசாச ஓடி போய் பவுல் தானே செஞ்சாரு. பவுல் ஒரு குறிக்காரி அவன் பார்த்தாலும் அவரை பார்த்து உலகத்தை ரசிக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் வாயை மட்டும் போ அப்படின்னு சாத்தான. சாத்தானுக்கெல்லாம் நம்ம மூஞ்சி கொடுக்க கூடாது. இவன் என்ன செஞ்சான்? போய் குறி சொல்றவளை போய் பார்த்து, நீ இப்போ குறி சொல்லி அவனை எனக்குன்னு செத்து போற சாமுவேல வர வச்சு அவனோட ஆவியை பேசுவான். அப்பே சாமுவேல் சொல்லு, நீ என்ன நான் இலைப்பாறைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன அவளை வச்சு கூப்பிட்டு என்கிட்ட பேச வரையா? நீ போ, அதோட உனக்கு அவ்வளவுதான் நீரும். அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. கர்த்தருக்கு எதிர்த்து நின்றுகிட்டு நம்ம எல்லாம் செய்யலாமா? கடவுளுக்கு பிடிக்காதெல்லாம் தேவனெல்லாம் அருவருக்கு வெறுக்கிற காலத்தில் நீ போய் செய்யலாமா? செய்யக்கூடாது. கர்த்தர் நியாயம் விசாரிக்க வந்தாருன்னா இதுதான் நடக்கும். என்ன ஆச்சு பார்த்தீங்களா அவன் நிலைமை? அஞ்ஞானம் பார்க்கறது, கர்த்தருக்கு பயம் இல்லாம நடக்கிறது, துரோகம் பண்றது, கர்த்தருடைய காரியங்கள் இருந்துகிட்டு அசுத்தங்களை செய்து சவுல கொல்றது. தாவீதை கொல்ல என்ன பாடுபடுவான்? தாவீது ஒரு நல்ல மனுஷன், உன் மருமானா வந்தான். ஆனா அவனையே நீ என்ன செஞ்ச? ஐயோ எனக்கு அப்புறம் இவன் மகன் மேல ராஜா வந்துருவாரு, விடக்கூடாது, கொல்ல கொல்ல தேடி 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 ஓடுவாங்க. தாவீதை கொல்றது. தாவீது ஒரு நீதிமன் இல்லையா? அதான் சொல்ற, நீ துரோகம் பண்ண. எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு தாவீது அவனை கொல்றதுக்கு. தாவீது கொல்லவே மாட்டான் சவுல. ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றான், கொல்லக்கூடாது, அம்மா கை படக்கூடாது. இவன் கொல்றதுக்கு ஓடுவான், ஓடிப்போய் தாவீத. தாவீது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன், ஆனா மறைஞ்சு மறைஞ்சு போயிடும். ஒரு நாள் சவுல் காட்டுல போய் டாய்லெட் போயிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல இவர் போய் பக்கத்துல போய் என்ன செய்வாரு? சால்வியை வெட்டிட்டு வருவாரு. தாவீது நினைச்சு அங்கே போட்டு தெரியிருப்பான். ஆனா வேண்டாம், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சொல்லுவான். ஏன் ராஜா, என்ன ஏன் நீங்க கொல்ல பாக்குறீங்க? எனக்கும் உங்களுக்கு என்ன? நீங்க அவ்வளவு அன்பா பாத்தீங்களா? இப்ப ஏன் என்ன கொல்ல பாக்குறீங்க? பாருங்க, நீங்க அன்னைக்கு டாய்லெட் உட்காந்து இருக்கும், உங்க துணி என்ன வெட்டிட்டு வந்து பாருங்க. நான் நினைச்சேன் அன்னைக்கு உங்களை போட்டு தள்ளிருக்கனால நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே, நீங்க ஏன் என்ன கொல்ல? ஐயோ தாவீதே மன்னிச்சிரு, ஐயோ நீ உண்மையால நல்ல மனுஷன், நீ அடுத்த ராஜபாரம் வருவன்னு சொல்லுவான் அவன் வாயிலேயே. சரிங்களா? ராஜ்ய பாரத்துக்கெல்லாம் நம்ம அடிச்சுட்டு சாகக்கூடாதுங்க. அது கர்த்தருடைய சித்தம், யாருக்கு அடுத்தது கொடுக்கணும். நீ ஒழுங்கா இல்லைன்னா உன் வழி எனக்கு திருப்பி விட்டுருவாரு. நம்ம ஆண்டு இருக்கிற காரியத்துல கவனமா இருக்கணுங்க. உனக்கு கொடுத்திருக்காரு ஒரு ரட்சிப்பின் உடுப்பு, உன்னை ஆசீர்வதித்திருக்காரு ஆண்டவர். அதை இழந்துராது, அந்த ரட்சிப்பு உடுப்பு இழந்துராது. நான் கண்டதும் செய்வேன், நான் கண்டதும் போவேன், நான் அவளை பார்ப்பேன், நான் இங்க பார்ப்பேன், அவனை பார்ப்பேன், இவனை பார்ப்பேன், ஓடாத. அப்படியே அது ஓடுனா கர்த்தருக்கு கோபம் வரும் மேல. விளங்குதுங்களா?
அப்ப ஒரு கொடுத்த ரட்சிப்பின் முடுப்பை கழட்டிடுவார் ஆண்டவர். இன்னைக்கு சவுலோட நிலைமை எவ்வளவு கேவலமா போச்சு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு விரோதமா செஞ்சனால சவுலுக்கு தாவீதுக்கு எதிர்த்து நின்றுகிட்டு அவனோட சண்டை பண்ணிக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் ஓடி ஓடி திரிஞ்சான். இன்னைக்கு என்ன நிலைமை உன் நிலைமை எப்படி இருக்கு? காப்பாற்ற முடிஞ்சிச்சு அவனை? யாருமே முடிஞ்சிச்சு உனக்கு கதை பத்தியா? அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாக திருப்பினார். அவன் செஞ்ச துரோகம் அவ்வளவுங்க. தேவ மனுஷங்க, முதல் ராஜாங்க. அவன் கர்த்தருக்கு பயப்படலைங்க. தாவீதை கொல்ல போகும்போது உனக்கு பயம் இல்லைன்னா, அப்படிப்பட்ட யுத்தத்துல தாவீது உனக்கு வெளியாத்த தலையை வெட்டி உனக்கு ஜெயம் கொடுத்தானீங்க, பயந்து போய் ஓடி கிடந்தீங்க. அந்த சின்ன பையன் என்ன செஞ்சான்? தாவீதை எவனுமே எதிர்க்க முடியாது, அவன் அப்படிப்பட்ட ராட்சசன். ஆனா இவன் ஒரே கல்லுல போட்டு கீழே விழ செய்து அந்த அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தா ஒரு மனுஷன் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திருப்பான். அவனை கொல்றதுக்கு நீ போனீங்க. இதெல்லாம் ஒரு அநியாயம் தானே? அவன் செஞ்ச அந்த காரியத்தை தாங்க சவுலுக்கு இப்படி ஒரு சாவுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா ஆண்டவரு. 13 படிங்கம்மா, படிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படியாம அடுத்த ராஜா வரப்போற தாவீதுக்கு எதிர்த்து நின்றுகிட்டு அவனை கொல்ல பார்த்து என்னென்னமோ செஞ்சான். நடந்துச்சாங்க காரியம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமா எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் நடக்காதுங்க. அது கர்த்தர் தாவீதை தப்பு வைத்து பாதுகாத்து கடைசியில இவனை முறியடிச்சு போட்டு தாவீதுக்கு அந்த ராஜ்யபாரத்தை கொடுத்தாருங்க. அடுத்த ராஜா தாவீது அடுத்த ராஜா வந்தான தேசத்துல ஒரு பெரிய விடுதலைங்க, ஜனங்களுக்கு ஒரு விடுதலைங்க. அவன் அந்த ராஜ்யபாரத்துல அமர்ந்தம் கடைசி வரைக்கும் ஆண்டோட கீழே கொண்டாடவே இல்லை. ராஜ்யபாரத்துல மாறினாங்க. யாருங்க? தாவீது ஒரு நல்ல ஒரு மனுஷங்க. ஆடுகள் பின்னால மேய்ச்ச அவரை ராஜபாரத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினாலும் அவங்கன்ற உண்மையும் உத்தமும் கர்த்தருக்கு பயந்தவன் செஞ்ச எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் உயர்த்தி மரணம் வர வரைக்கும் அவன் அரண்மனையிலே வச்சிருந்தாருங்க. அடுத்த மகனையும் அவன் ராஜாவாக்கி அவனையும் தன்னை அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அப்படியாப்பட்ட ஒரு நல்வாழ்க்கை கொடுக்கிற கர்த்தர் இந்த சவுலுக்கு என்ன செய்தார் பார்த்தீங்களா? அதனால நம்ம என்னைக்குமே ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வசனத்துக்கு நம்ம அது சொல்றாரு, என் வசனத்துக்கு நீ நடுங்கிறியா, என் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியா நான் பாக்குறேன்னு சொல்றாரு. நான் உங்களை பார்ப்பேன்றாரு. இந்த வார்த்தைக்கு நம்ம பயந்து அந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்துல வைத்து அவர் வழியில நம்ம நடந்து போகணுங்க. கர்த்தர் நல்லவருங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவரே மக்கள் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க முடிய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத நித்திய பிதாவே. பரிசுத்த ஆவியை எங்களுக்கு நீடி ஆயுளை கொடுத்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்து அநேகர் மத்தியில் நீர் எங்களை உயர்த்தி எங்களை நடத்த வல்லவர் நீங்க தான். உங்க பலத்த கரத்துல ஓங்கிய புயத்துல நாங்க எப்போது அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று நாமத்தை உயர்த்தி நாங்கள் எங்குமே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களை தருகிறோம். ஆண்டவரே கர்த்தரை தேடுவதில் ஆவியில் உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொண்டு ராஜாவும் பாதத்துல எப்போது நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, எதை குறித்து எங்களுக்கு பாரம் இல்லை, எல்லாத்தையும் உங்க பாட்டில் நாங்கள் வச்சு நாங்க நிந்தையே ஆராய்ச்சி நாமத்தை உயர்த்திக்கிட்டே நாங்க கடந்து போவோம். ஐயா நன்றி அப்பா. நாலு இந்த வார்த்தைகளுக்கு கொடுத்தபடியால நன்றி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்துல வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.